ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா டுடே ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியா விட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல் கிறுக்குத்தனமான எந்த நாடுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து இது போல் சட்ட விதிகள் வந்து சொன்னதில்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ எங்களோட கஸ்டமரோட ப்ரைவசி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் என் டு என் என்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இயங்குறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோன்னா, ஸோ அதை நடுவில் யாரும் வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ண முடியாது. ஸோ சரியான முறையில் போய் அவங்களுக்கு சேரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த முறை இருக்க தேவையில்ல. யாருனாலும் ஹேக் பண்ணுற அளவுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் உடைச்சி கொடுங்க. ப்ரைவசி, மற்றவங்களோட ப்ரைவசி எங்களுக்கு தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நிறுவனம் இது போல் எந்த நாடுமே சொன்னதில்ல கிறுக்குத்தனமா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியா விட்டே போகிற ஒரு 40 கோடி பேர் யூஸ் பண்ணுற ஒரு செயல் வந்து பார்த்திங்கன்னா இது போல் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.